ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கி நம்மளோட ட்ரேடிங் உள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு வழக்கம் போல் லோ பேயிட்டு இருக்கிற பேர்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை பேயிட்டு இருக்க பேர்ஸை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே போதும். நம்ம அதிகமாக பண்ண போகிறதில்ல. எப்படியும் வந்து 2 சார்ட்லேயே நம்மளோட ட்ரேடிங் வந்து முடிச்சிருவோம். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, பார்ப்போம். ஜஸ்ட் வெயிட். இப்போ இந்த கேண்டில் வந்து இவ்வளோ தூரம் போயிட்டு இங்கே க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இதுவுமே செல்லு தான், பட் இருந்தாலும் நம்மளோட லெவலுக்கு வந்தால் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா இங்கே டோஜி ரேஞ்ச் இருக்குது. டோஜி உள்ளே வந்ததுனால மேபி ஒரு கேண்டில் ரிவர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஏரியாவில் லெவலும் கூட ஒரு லெவலில் பிரேக் ஆகி அடுத்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்காங்க மார்க்கெட்டு. அதுவும் இல்லாமல் வந்து மேட்ச் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு தான், இங்கே ரிஜெக்ஷனும் இருக்குது. பட் ஈவன் இந்த இடம் வந்து கொஞ்சம் ரிஸ்கி நமக்கு. நோ ப்ராப்ளம். இப்போ இந்த கேண்டில் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இந்த ஒரு கேண்டில் மட்டும் நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டேருக்கு போயிடலாம். இவங்க பிரேக் பண்ணிட்டாங்க, பிரேக் பண்ணி நம்மளோட லெவலுக்கு வராங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இங்கேயாவது வரணும். அப்படி இல்லைன்னா இது ஒரு ஸ்ட்ராங் செல்லர்ஸு. ஓகேங்களா, நான் இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். சரிங்களா, ஆல்ரெடி வந்து இங்கே லெவல் ஏரியா. மேபி அவங்க திரும்ப இந்த லெவலுக்கு போய் ரீச் ஆகுறாங்க, லெவலில் தொடுறாங்கன்னா அங்கே வேணும் இன்னும் 2 ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, இந்த கீழே இருக்கிற ஒரு ட்ரேட் சேவ் பண்ணுறதுக்கு சேர்த்து மேலே நான் 2 ட்ரேட் எடுத்திருக்கேன். பட் எனக்கு தெரியும் அது கீழே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு கிளியரான லெவல். இந்த ஏரியாவில் ஒரு கிளியரான லெவலில் ஓகேங்களா, மார்க்கெட் வந்து அந்த லெவலில் தான் முடிஞ்சிருக்காங்க. ஏற்கனவே முடிஞ்சவங்க கரெக்டாக அந்த லெவலில் தான் முடிஞ்சிருக்காங்க. இங்கேருந்து அடுத்து வந்த கேண்டில் வந்து எந்த ஷேப்பில் ஓப்பன் ஆகிருக்காங்க? அடுத்து வந்தவங்க இந்த ஷேப்பில் ஓப்பன் ஆகிருக்காங்களா? ஓகேங்களா, அப்போ இதுக்கு என்ன மீனிங்கு? இந்த இடத்துல என்ன மீனிங்? இவ்வளோ தூரம் வந்து பையர்ஸ் போயிருக்காங்க, பட் அங்கே இருந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க? செல்லர்ஸ் வந்து அடித்து இழுத்துட்டு வந்துருக்காங்க கீழே. ஓகேங்களா, அப்போது ஏற்கனவே அந்த கேண்டிலும் வந்து என்கல்ஃப் தான் பண்ணியிருக்கு. இந்த கேண்டிலும் ஏற்கனவே என்கல்ஃப் தான் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கேண்டிலோட மீனிங்கே வந்து என்கல்ஃப் தான். ஓகேங்களா, அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எப்பவுமே இந்த மாதிரி லெவல்லேருந்து வந்த கேண்டில்ஸ், ஓகேங்களா, இந்த மாதிரி லெவல்லேருந்து வந்து என்கல்ஃப் பண்ண கேண்டில், சரிங்களா,
ஒரே நிமிஷம். லெவல்லேருந்து வந்து என்கல்ஃப் பண்ண கேண்டில், அடுத்த கேண்டில் வந்து நம்ம என்கல்ஃப்னா ரிவர்சல் தானே போகும். ரிவர்சல் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% போகாது. ஏன்னா லெவலில் தான் வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக பேட்டர்னை ரெஸ்பெக்ட் பண்ணாது. ஸோ அதனால் இந்த எப்பவுமே அடுத்த கேண்டில் ஸ்டார்ட் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் இந்த இந்த ஏரியா வரைக்கும் போயிட்டு தான் அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஃபாலோ ஆவாங்க. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த இடத்துக்கு மேலே வந்து கேண்டில் வந்ததுக்கப்புறமா நான் இங்கே வந்து மறுபடியும் வந்து 2 ட்ரேட் வந்து எடுத்தேன். ஓகேங்களா? ஒரு வேளை இந்த இடத்துல நம்ம எடுத்த இந்த ட்ரேடு வந்து நமக்கு ஃபெயில் ஆனாலும் இந்த ட்ரேட் வந்து நமக்கு வின் ஆகும். ஓகேங்களா? எப்போவுமே லெவல்லேருந்து ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அதுவும் என்கல்ஃப் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூ தான் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லுகிறேன். ஓகேவா? இந்த ட்ரேடே நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இது காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன். இந்த ஏரியாவில் நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம வந்து அடுத்த சார்ட் போவோம். ஓகே, இங்கேயும் பாருங்கள் ஒரு நல்ல சேனலில் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு சேனல் போட்டு காட்டுறேன். பேரலல் சேனல் இங்கே பாருங்க, இதுதான் பேரலல் சேனல். உங்களுக்கு இப்போ கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் எப்படி சேனலுக்குள்ளே வந்து கிளியராக மூவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? உங்களுக்கு சப்போஸ் வந்து லெவல் வரைய தெரியலனா இந்த மாதிரி சேனல் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும் மார்க்கெட் வந்து எப்படி சேனலுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? நமக்கு அடுத்த சான்ஸ் எங்கே இருக்குன்னா, இந்த கேண்டில் வந்து இப்போ இந்த சேனல் இங்கே வராங்க அப்படின்னா இங்கேருந்து வந்து நம்ம வந்து செல்லுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அங்கே ட்ரை பண்ணுறதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸும் இருக்குது. ஓகேங்களா? வெறுமனே சேனலில் வரைஞ்சிட்டு சேனலில் வந்துட்டாங்கன்னு மட்டும் நம்ம ட்ரை பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஷிட், நம்ம எடுத்தது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமான என்ட்ரி தான். ஈவன் தோ இந்த இடத்துல பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பட் கேண்டில் இங்கே வராங்க அப்படின்னா நான் அந்த இடத்துல வந்து திரும்ப ட்ரேட் எடுப்பேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அங்கே தான். லாஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து மார்க்கெட் கீழே வந்துட்டான். ஓகேவா? எதுக்காக இங்கே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு நார்மலாகவே இது எல்லாமே வந்து ரெட் க்ரீன் பேட்டர்னில் வந்துட்டுருக்க மார்க்கெட்டு. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நமக்கு இங்கே என்கல்ஃப் பண்ணியிருக்காங்களா, இங்கே என்கல்ஃப் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்போது இங்கே வந்து நமக்கு யார் இருப்பா, இந்த இடத்துல என்கல்ஃப் பண்ண இடத்துல நமக்கு யார் இருப்பா, சப்ளை இருக்குமா, சப்ளை இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாமல் இது வந்து ஒரு டோஜி. ஓகேங்களா? இதுவும் வந்து ஒரு டோஜி. அப்போது இந்த கேண்டில் வந்து டபுள் டோஜி பிரேக்கா. ஓகேங்களா? இங்கே வந்துச்சுன்னா இந்த கேண்டில் இது சொல்லலை, இந்த கேண்டில் கம்ப்ளீட்டாக இங்கே வந்திருந்தாங்கன்னா அந்த கேண்டில் வின் ஆகிட்டோம். நான் சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக இங்கே மேலே வந்திருந்தாங்கன்னா டபுள் டோஜி பிரேக் ஆகிருக்குமா. ஓகேங்களா? டபுள் டோஜி பிரேக்கு ப்ளஸ் சப்ளை ஏரியா ப்ளஸ் இங்கே வந்து என்கல்ஃப் ஆகிருக்கு. அப்போனா அந்த என்கல்ஃபில் லோயர் டைம் ஃப்ரேம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கியூஎம் இருக்கும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் வந்து சேனலோட எண்ட் ஏரியா இவ்வளோ பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தான் அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். சரிங்களா? இது வந்து நம்ம வின் ஆகிட்டோம் ரெட் க்ரீன் பேட்டர்ன்றதுனால. பட் தட் இஸ் நாட் குட் என்ட்ரி. இந்த கேண்டில் வந்து நாட் குட் என்ட்ரி. கரெக்டான என்ட்ரினா இந்த ஏரியாவில் தான் கரெக்டான என்ட்ரி. ஓகேவா? ஓகே கேஸ், இது இப்போ க்ரீனாக போயிட்டு மேலே அங்கே நிற்கிறாங்கன்னா சேனலை நம்ம இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ அங்கே நிற்கிறாங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா ரெட் க்ரீன் பேட்டர்ன் தான் இந்த சேனல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெட் க்ரீன் பேட்டர்னில் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்படி இல்லைனா வந்து சீக்வன்ஸ் பேட்டர்னில் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. 2 வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரெட் க்ரீன் பேட்டர்ன் கண்டினியூஸாக வந்திருக்காங்க. இப்போயும் வந்து பாருங்கள் 2 ரெட் வந்திருக்கு. 2 ரெட் வந்ததுனால சீக்வன்ஸ் பேட்டர்ன் சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் ஒரு டோஜி பிரேக் இருக்குது, ஈவினிங் ஸ்டார் பேட்டர்னு, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்கள் இங்கே ட்ரை பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா சேனலுக்கு உள்ளே இருக்குது. இன்பிட்வீன் சேனலில் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, ஈவன் தோ நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும். ஓகேங்களா? எப்போவுமே சேனலை பொறுத்த வரைக்கும் சேனலோட எண்டில் மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும்.
இப்போது இவங்க இந்த ரெட் கலர் கேண்டில் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, இப்படி க்ளோஸ் ஆகிருக்காங்கன்னா நம்ம அடுத்த ட்ரேட் வந்து எடுத்துருக்கலாம். ஓகேங்களா. சேனல் உள்ள மார்க்கெட் எப்படி வேணாலும் மூவ் ஆகும், மல்டிபிள் கேப்ஸ் வரும், தேவையில்லாத கேப்ஸ் வரும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெரிய கேப் அப்பு, பட் ஆனால் செல் ஆகாமல் பை ஆகிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்காக தான் சொல்கிறேன், எப்போவுமே சேனலுக்குள்ளே வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணவே கூடாது. ஓகேங்களா. அது கொஞ்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட கடைசி ட்ரேடு. இதோட நம்ம ட்ரேடிங் வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகே, இந்த இடத்துல வந்து நான் ஒரு டவுனுக்கு வந்து ஒரு ட்ரேட் போயிருக்கேன். ஓகேங்களா. ரீசன் வந்து உங்களுக்கே தெரியும் கிளியராக. இந்த இடம் வந்து ஒரு லெவல் ஏரியா. ஓகேங்களா. வந்திருக்க கேண்டில் வந்து நமக்கு எக்ஸாஷன் பண்ணி வந்திருக்காங்க. ஓகேங்களா. அது இல்லாமல் மேஜர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டு. இது வந்து நமக்கு ஒரு நல்ல ரெட் க்ரீன் பேட்டர்ன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல லெவல் ஏரியா. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து கீழே போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஈவன் தோ நான் மார்ஜினல் சேஃப்டியில் வந்து இன்னொரு ட்ரேட் வந்து டாப் சைடில் எடுத்திருக்கேன். ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் மார்க்கெட் கண்டிஷன் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஈவன் தோ இந்த ட்ரேட் வந்து நம்ம வின் ஆனாலும் லாஸ் ஆனாலும் திஸ் இஸ் அவர் லாஸ்ட் ட்ரேட். நம்ம இதோட வந்து ட்ரேடிங்கை வந்து இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் செஷனை பேலன்ஸ் வந்து ஈவினிங்கில் பார்ப்போம். கிளாஸோட குயிக் அப்டேஷன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்மளோட ஆஃப்லைன் ட்ரேட், அதாவது ஆன்லைன் ட்ரேடிங் கிளாஸஸ் வந்து வில் பி ஸ்டார்ட் சூன். ஓகேங்களா. ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு யாருக்காவது சேரணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எனக்கு டெலிகிராம் பண்ணுங்கள். டெலிகிராம் பண்ணி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.